நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழலில் இதுகுறித்த செய்திகளை வழங்க செய்தியாளர் சுடலைமணி இணைந்திருக்கிறார். சுடலைமணி, உறவினர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்களே, என்ன நிலவரம் தற்போது? நிச்சயமாக பூங்குழலி, நேற்றைய தினம் மதியம் பட்ட பகலில் தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் கவின் என்பவர் ஆணவ கொலையின் காரணமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரது உறவினர்கள் சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று மாலை முதலே தற்போது இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் இன்று காலை அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களிடம் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ஈடுபட்டார். ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் திருச்செந்தூர் அதேபோல் தூத்துக்குடி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த இடம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பார்க்கப்படுகிறது. முக்காணியில் 4 முக்கு சாலை எனப்படும் பகுதி. இந்த பகுதியில் தான் இன்று மதியம் 2 மணி அளவில் போராட்டத்தில் குதித்தவர்கள் தற்போது 3.5 மணி நேரத்துக்கு ஆகிய நிலையில் தற்போது வரை இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கான வழி ஏதும் இல்லாததால் தற்போது இந்த இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்செந்தூரிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலையும் அதேபோல் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியை பொறுத்தவரை அதிக அளவில் திருச்செந்தூருக்கு பக்தர்கள் வருகின்ற பகுதி என்பதால் ஏராளமான பக்தர்கள் தற்போது கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்ப முடியாத ஒரு நிலை என்பது நீடித்து வருகிறது. அதே போல் கோவிலுக்கு வருகை தருகின்ற பக்தர்களும் தற்போது வர முடியாத நிலை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக தற்போது உறவினர்களிடம் திருநெல்வேலி பாளையங்கோட்டை உதவி ஆணையரும் வழக்கின் விசாரணை அதிகாரியுமான இளைஞரின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.